لبيك اللهم தாருல் ஹிக்மா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் ஹஜ் உம்ரா சர்வீஸின் சார்பாக 2024 ஆண்டு உம்ராவுக்கான அழைப்புதல் இது. இறை இல்லம் நோக்கி ஒரு ஈமானிய பயணம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு மாதமும் நமது நிறுவனத்தின் சார்பாக சென்னை, திருவனந்தபுரம், கொச்சின் ஆகிய விமான நிலையத்தின் வழியாக உம்ரா பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. வரலாறு உருவான இடத்தில் நின்று வரலாற்றை அறிந்து கொள்ளும் சிறந்த வழிகாட்டுதலுடனும் ஈமானை மெருகூட்டும் மார்க்க உபதேசங்களோடு மக்கா, மதீனா, தாயிஃப், பத்ர் உட்பட 50க்கும் மேற்பட்ட வரலாற்று தடயங்கள் அனைத்தையும் அழகிய முறையில் அறிந்து மிகச்சிறந்த முறையில் தங்களது உம்ராவை நிறைவேற்றுவதற்கு நமது நிறுவனத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். அல்லாஹ் நாடினால் நமது இறை இல்ல கனவுகள் நனவாகும். والنعمة لك والملك لا شريك لك. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقال الله تعالى وأتموا الحج والعمرة لله وقال نبينا صلى الله عليه وسلم الحجاج وفد الله أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أوصيكم بنفسي أولا بتقوى الله. பாசமான சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை, சூழல்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய், பாசமான உறவுகளே, நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதம் துல்காதாவினுடைய மாதத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசும் பொழுது அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ்ஜி என்ற அமல் அறியப்பட்ட சில மாதங்களுக்கு சொந்தமானது என்று அல்லாஹ் பேசுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது, அல்லாஹுவின் தூதரே, ஹஜ்ஜினுடைய மாதம் என்று அல்லாஹு சொல்லவில்லை, ஹஜ்ஜினுடைய மாதங்கள் பன்மையாக அல்லாஹு சொல்கிறான் அல்லவா, ஹஜ்ஜினுடைய மாதங்கள் என்றால் என்ன என்று அல்லாஹுவின் தூதரிடத்தில் கேட்டபொழுது அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சென்ற மாதம் ஷவ்வாலினுடைய மாதமும் இப்பொழுது நாம் அமர்ந்திருக்கக்கூடிய துல்காதாவினுடைய மாதமும் இதற்கு பிறகு வரக்கூடிய துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப நாட்களும் இவைகள்தான் ஹஜ்ஜினுடைய மாதங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் இந்த ஒரு மாதமும், நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த துல்காதா மாதமும் அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்ட ஒரு மாதம். இன்ன இத்தத் அஷ்ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா 4 ஹுரும். வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்த நாளிலேயே மாதங்களினுடைய எண்ணிக்கை 12 என்பதாக அல்லாஹ் தேர்வு செய்தான். இந்த 12 மாதங்களில் மின்ஹா 4 ஹுரும், 4 மாதங்களை அல்லாஹ் புனிதப்படுத்தி இருக்கிறான். ஃபலா தظலிமு ஃபீஹின் அன்ஃபுஸக்கும், ஆதலால் எப்பொழுதுமே நீங்கள் உங்களுக்கு மத்தியில் அநீதம் செய்யக்கூடாது. குறிப்பாக இந்த புனிதமான மாதங்களில் பிறருக்கு நீங்கள் அநீதம் செய்யாதீர்கள், அக்கிரமம் செய்யாதீர்கள். வத்தகுல்லா, இந்த மாதத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தினுடைய சிறப்பையும் இந்த மாதத்தை பற்றியதான ஒரு எச்சரிக்கையையும் அல்லாஹ் நமக்கு ஊட்டுகிறார்.
உலகெங்கும் வாழக்கூடிய இறை நம்பிக்கையாளர்கள் இந்த துல்காதாவினுடைய மாதத்தில்தான் இறை இல்லமாம் காபாவை நோக்கி இவ்வருடத்தினுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக உலகத்தினுடைய நாலாபுறங்களிலிருந்தும் சாறை சாறையாக மனித வர்க்கம் அல்லாஹுவினுடைய வீட்டை தரிசிப்பதற்காக பயணப்படக்கூடிய ஒரு மாதம். ஹஜ்ஜி என்ற இந்த இபாதத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு அமல் அல்ல. மனித சமூகம் படைக்கப்பட்ட நாளிலேயே அல்லாஹ் இது போன்ற அமல்களை இபாதத்தை அல்லாஹ் தேர்வு செய்தான். நாம் தொழக்கூடிய தொழுகைகள், நாம் நோக்கக்கூடிய நோன்புகள், நாம் கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள், அதுபோன்று இந்த ஹஜ்ஜி என்ற இந்த அமல் இது ஆரம்ப மனிதனிடத்திலிருந்து அல்லாஹுவால் ஏற்பாடு செய்யப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, மனிதனை அல்லாஹ் முதலில் படைத்தானே ஆதமினுடைய காலத்திலிருந்து இந்த அமல் தொடர்ச்சியாகவே இருக்கிறது. இன்னா அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கா, அல்லாஹுவை வணங்குவதற்காக அல்லாஹுவால் இவ்வுலகத்தில் கெட்டப்பட்ட முதல் ஆலயம் இறை இல்லமாம் காபா என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அவரினுடைய தலைமுறைகளும் அவரினுடைய சந்ததிகளும் சேர்ந்து அல்லாஹுவை வணங்குவதற்காக இந்த காபாவை முதல் ஆலயமாக கெட்டி எழுப்பினார்கள். நீண்ட கால மனிதர்கள் அங்கு தரிசித்தார்கள், அல்லாஹுவை வணங்கி கொண்டிருந்தார்கள். சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு மனித சமுதாயம் அல்லாஹுவிற்கு இணை வைத்ததினால் அல்லாஹு பெரிய பேரழிவுகளை உலகத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தினான். முழு உலகத்திற்கும் பேரழிவுகளை அல்லாஹ் ஏற்படுத்திய பொழுது இறை இல்லமாம் காபாவும் அந்த பேரழிவிலே சிக்குண்டு மனித சமுதாயமே வாழ முடியாத ஒரு சூழலை அல்லாஹ் அந்த தேசத்தில் உருவாக்கினான். இறை இல்லமாம் காபாவையும் அந்த பேரிழப்பு மிகப்பெரிய தண்டனை பிடித்து கொண்டது. வெள்ள பெருக்கிலே அதுவும் அடித்து செல்லப்பட்டது. அது இருந்ததற்கான தடயத்தையே அல்லாஹ் அங்கு வைக்கவில்லை. மனிதர்களும் அதற்கு பிறகு இறை இல்லம் இல்லை என்று ஆனதற்கு பிறகு, இறைவனினுடைய காபாவே அந்த பூமியில் இல்லை என்று ஆனதற்கு பிறகு மனிதர்கள் எதற்கு அங்கு தேவை என்பதாக மனித நடமாட்டமே இல்லாத ஒரு பாலைவனமாக, ஒரு பொட்டல் தேசமாக அல்லாஹ் அந்த தேசத்தை மாற்றியிருந்தான். ஆனாலும் அல்லாஹ்வுக்கு ஒரு ஆசை, மீண்டும் அந்த பூமியிலே அல்லாஹ்வுக்கான ஒரு ஆலயம் கெட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்பி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈராக்கிலே பிறக்க வைக்கிறார். ஈராக்கிலே பிறந்து பலஸ்தீனிற்கு அவர் என்ன செய்கிறார்? ஹிஜ்ரத் செய்தவராக, நாடு கடந்தவராக, அகதியாக பலஸ்தீனிலே வாழுகிறார். அவரினுடைய தள்ளாடக்கூடிய வயதில் மரணம் நெருங்கக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவரை எதற்காக உலகத்தில் படைத்தானோ அந்த காரியத்தை நடத்துவதற்காக சூரா பக்ராவில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். இப்ராஹிமிற்கு அல்லாஹ் வஹி அறிவித்தான், இப்ராஹிமே, எனக்கான ஆலயத்தை நீங்கள் புலன் நிர்மாணம் செய்ய வேண்டும். ஏற்கனவே அங்கு ஒரு ஆலயம் இருந்தது. ஆனால் மனிதர்கள் தவறு செய்ததினால், மனிதர்கள் இணை துணைகளின் பக்கம் சென்றதினால் நாம் அந்த ஆலயத்தை இடித்து விட்டோம். ஆனாலும் உங்களை நான் பிறத்தாட்டி இருப்பது அந்த ஆலயத்தை புலன் நிர்மாணம் செய்வதற்காகத்தான். நீங்களும் உங்களது மூத்த மகன் இஸ்மாயிலும் சேர்ந்து எனக்காக அங்கே ஒரு ஆலயத்தை நீங்கள் கெட்டி எழுப்ப வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹி அறிவித்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தள்ளாடக்கூடிய வயதில் தன்னுடைய மூத்த மகன் இஸ்மாயில் அந்த மக்கா என்ற அந்த பள்ளத்தாக்கை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அரேபிய தீபகற்பத்தில் வாழுகிறார். தள்ளாடக்கூடிய வயதில் பலஸ்தீனில் இருந்து நடந்தவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவிற்கு வந்து தன்னுடைய மகனை அழைக்கிறார்கள். மகன் வாலிபம் அடைந்து திருமணம் முடித்து மகனெல்லாம் குழந்தை பெற்று விட்டார். வயது யர்ஃபஉ இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில், இப்ராஹிமும் இஸ்மாயிலும் சேர்ந்து எனக்காக அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பினார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். மலைகளை உடைத்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய மலைகள், பொதுவாக அந்த காபாவை சுற்றி நீங்கள் பார்த்தீர்களேயானால் பெரும் பெரும் மலைகளாகத்தான் இருக்கும். தங்களினுடைய கரங்களால் மலைகளை உடைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவை நினைவு கூர்ந்தவராக, அல்லாஹுவை துதித்தவராக இஸ்மாயில் ஒவ்வொரு செங்கலையும் தூக்கி கொடுக்கும் பொழுது இது அல்லாஹுவினுடைய ஆலயம் புலன் நிர்மாணம் செய்யப்படுகிறது. நீண்ட காலம் இந்த ஆலயம் பூமி பந்தில் இருந்தது. நீண்ட காலத்திற்கு பிறகு இந்த ஆலயம் இடித்து தகர்க்கப்பட்டது. மீண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆலயத்தை கெட்டி எழுப்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை, முதல் ஆலயத்தை புலன் நிர்மாணம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை
பைத்துல்லா அல்லாஹுவினுடைய வீட்டை புலன் நிர்மாணம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு நல்கி இருக்கிறான் என்ற சந்தோஷத்தில் அல்லாஹுவை துதித்தவர்களாக அந்த ஆலயத்தை கெட்டி எழுப்புகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், அல்லாஹுவே, ஆலயம் கெட்டி எழுப்பப்பட்டு விட்டது, நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படி இந்த மக்களுக்கு அழைப்பு கொடுப்பது? ஜும்மாவிற்கு இப்பொழுது முஅத்தின் அவர்கள் பாங்கு கொடுத்தார்கள், மனிதர்களே ஜும்மா தொழுகைக்கு வாருங்கள் என்பதாக. குர்ஆன் சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இப்ராஹிம் கேட்கிறார்கள், அல்லாஹுவே, எப்படி மனித சமூகத்திற்கு நான் அழைப்பு கொடுப்பது? அல்லாஹு சொன்னான், வஅத்தின், உரத்த சப்தத்தோடு. அத்தின் என்று சொன்னால் அரபியில் உரத்த சப்தத்தோடு நீ சப்தமிடுவாயாக. இறை இல்லமாம் காபாவிற்கு மேலே ஏறுங்கள், உரத்த சப்தத்தோடு சப்தமிடுங்கள். மனித சமூகமே, அல்லாஹ்வுக்கான ஆலயம் மீண்டும் இந்த பூமி பந்தில் புலன் நிர்மாணம் செய்யப்பட்டு விட்டது. நீங்கள் எங்கு இருந்தாலும், நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும், வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி, மனித சமூகமே, ஹஜ்ஜி என்ற கிரியும் இதோ இப்பொழுது மீண்டும் ஆரம்பமாக இருக்கிறது. யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி ضامرி யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், நடந்தவர்களாக மெலிந்தவர்களாக கிடைத்ததில் ஏறிக்கொண்டு அல்லாஹுவினுடைய ஆலயத்தின் பக்கம் மனித சமூகமே வாருங்கள். மீண்டும் ஹஜ்ஜி என்ற அமல் இந்த பூமி பந்தில் உருவாக்கப்பட்டு விட்டது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உரத்த சப்தத்தோடு, உலகமே அல்லாஹுவின் ஆலயத்தின் பக்கம் வாருங்கள், நடந்து வாருங்கள். மெலிந்த ஒட்டகம் கிடைத்தால் அதன் மீது ஏறி வாருங்கள். எது கிடைக்கிறதோ அதன் மீது ஏறியவர்களாக அல்லாஹுவின் பொருத்தத்தை அடைவதற்காக மனித சமூகம் அல்லாஹுவை வணங்குவதற்காக கெட்டப்பட்ட முதல் ஆலயம் வஹுதல் லில் ஆலமீன், மனித சமூகத்தினுடைய நேர்வழியான அந்த ஆலயத்தை சுற்றுவதற்காக, வல்யத்தவ்வஃபு பில் பைத்தில் அதீக், பழமையான ஆலயத்தை சுற்றுவதற்காக, பழமையான ஆலயத்தை தரிசிப்பதற்காக, வர்கஉ, அந்த ஆலயத்தில் ருக்கு செய்வதற்காக, வஸ்ஜுது, அந்த ஆலயத்தில் சுஜூது செய்வதற்காக, வஅதகிஃபு, அந்த ஆலயத்தில் ஈத்திகாஃப் இருப்பதற்காக உலகமே வாருங்கள் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பு கொடுத்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜினுடைய கிரியை இப்பொழுது அங்கு ஆரம்பிக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு எப்படி ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று தெரியாது. சூரா பக்ராவில் அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கெட்டி எழுப்புகிறார், ஹஜ்ஜிக்கான அழைப்பையும் கொடுக்கிறார். ஆனால் எப்படி ஹஜ்ஜி செய்வது தெரியாதல்லவா, அவர் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார். சூரா பக்ராவில் அல்லாஹ் சொல்கிறான், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக வ மின் ذُرِّيَّتِنَا உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக் வ அரினா மனாசிக்கனா. அல்லாஹ்வே, ஹஜ்ஜினுடைய அமலை எப்படி செய்ய வேண்டும் என்பதாக எனக்கு நீ கற்றுத் தருவாயாக. இறை இல்லத்தை கெட்டச் சொன்னாய், நான் கெட்டிவிட்டேன். ஹஜ்ஜிக்கு அழைப்பு கொடுக்க சொன்னாய், நான் அழைப்பு கொடுத்தேன். ஆனால் எப்படி ஹஜ்ஜி செய்வது தெரியாதல்லவா, எனக்கு நீ கற்றுத் தருவாயாக. வஅரினா மனாசிக்கனா. இது போன்ற ஒரு துல்ஹஜ் மாதத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்ணீரோடி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீலை இறக்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்தார்கள், இப்ராஹிமே, இவ்வாறு நீங்கள் இஹ்ராம் அணிய வேண்டும் என்பதாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஹ்ராம் அணிகிறார்கள். ஜிப்ரீல் கைகளை பிடித்து நடத்தி செல்கிறார். இப்ராஹிமே, உரத்த சப்தத்தோடு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று நீங்கள் தல்பியாவை முழங்குங்கள் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முழங்குகிறார்கள். இப்ராஹிமே மினா என்ற ஒரு பள்ளத்தாக்கிற்கு அழைத்து செல்கிறார். இப்ராஹிமே, இங்குதான் நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும், சிறிது நேரம் இங்கு தங்குங்கள் என்பதாக, ஒரு நாள் இங்கு தூங்க வேண்டும் என்பதாக இப்ராஹிமிற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுக்கிறார்கள். பிறை 9 சூரியன் உதித்ததற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிமினுடைய கையை பிடித்துக் கொண்டு அரஃபாவினுடைய மைதானத்திற்கு, இப்ராஹிமே, பிறை 9 இந்த அரஃபா மைதானத்தில் நின்றே ஆக வேண்டும் என்பதாக ஒவ்வொரு கிரிகளையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீலுக்கு வஹி அறிவித்து, அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹஜ்ஜினுடைய கிரிகளை செயலாக, வெறும் வஹியாக அல்ல, வார்த்தைகளாக அல்ல, செயலாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்தார்கள். அன்றைய தினத்திலிருந்து இன்று வரை இலா யௌமில் கியாமா, கியாமத் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உலகத்தை அல்லாஹ் அழிக்க மாட்டான். ஹஜ்ஜினுடைய அந்த கிரிகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வரை உலகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிக்க மாட்டான்.
ஒரு நாள் வரும், இந்த இறை இல்லம் காபா தகர்க்கப்படும், ஹஜ்ஜி என்ற அமலும் உலகத்தில் நிப்பாட்டப்படும். அப்பொழுதுதான் அல்லாஹ் உலகத்தை அழிப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்களே. ஆனால் ஒரு பழமையான ஒரு பாதை, ஒரு நீண்ட காலம் தொடர்ச்சியான ஒரு பயணம், இதோ இந்த வருடத்தினுடைய 2025 இந்த ஹஜ்ஜினுடைய பயணம் ஆரம்பமாக இருக்கிறது. பொதுவாக ஹஜ்ஜி என்பது ஆசையோடு சம்பந்தப்பட்டது, வெறுமனையாக பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டது அல்ல. நேசத்தோடு, காதலனை சந்திப்பதற்கு ஒரு மனிதன், காதலன் நேசனை சந்திப்பதற்கு ஒரு மனிதன் என்ன செய்ய மாட்டான்? சோர்வு அடைய மாட்டான். அதுபோன்று ஆசையோடு சந்திக்கக்கூடிய, ஆசைப்பட்டு நேசத்தால் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் தான் இந்த ஹஜ்ஜி என்ற பாக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அல் ஹுஜ்ஜாஜு வஃதுல்லாஹ், ஹஜ்ஜி செய்யக்கூடியவர் அல்லாஹுவினுடைய விருந்தாளியாக, அல்லாஹுவினுடைய பொறுப்பில் இருக்கிறார். இந்த அஜாபஹும், அவர் எதை கேட்டாலும், ஒரு விருந்தினர் நம்முடைய வீட்டுக்கு வருகிறார், அவர் எதை கேட்டாலும் நாம் கொடுப்போம். ஹஜ்ஜி செய்யக்கூடியவர் லுயூஃபுர் ரஹ்மான், ரஹ்மானினுடைய விருந்தினர்கள். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தினராக அல்லாஹுவினுடைய வீட்டிற்கு அவர் விருந்து உபச்சாரம் செய்ய செல்கிறார். அவர் விருந்து உபச்சாரத்திலே கலந்து கொள்ள செல்கிறார். இந்த அஜாபகும், எதை அந்த விருந்தாளி கேட்டாலும் விருந்து கொடுக்கக்கூடிய அல்லாஹ் உடனே அவருக்கு செயல்படுத்தி காட்டுவான். அவர் மன்னிப்பு கேட்டாலும் அல்லது அவர் பிறருக்கு மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரினுடைய மன்னிப்பை கபூல் செய்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸஹீஹுல் புகாரியில இந்த செய்தி வருகிறது. அல்லாஹுவின் தூதரே, உலகத்தில் நான் மிகப்பெரிய ஒரு அமலாக பார்ப்பது, அல்லாஹுவின் பாதையில் போராடக்கூடிய போராட்டத்தை நான் ஒரு பெரிய அமலாக நான் காணுகிறேன். நாங்களும் உங்களோடு போராட்ட களத்திற்கு வரட்டுமா என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டபொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிக்கு சொன்னார்கள், இல்லை ஆயிஷா, போராடுவதை காட்டிலும் அல்லாஹுவின் பாதையில் உயிர் துறப்பதை காட்டிலும் ஒரு மேன்மையான ஒரு அமலை நான் உனக்கு அறிவித்து தரட்டுமா? ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், அறிவித்து தாருங்கள். அல் ஹஜ்ஜும் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளால் அலங்கரிக்கக்கூடிய ஹஜ் இருக்கிறது, எல்லா அமலை காட்டிலும் அதுதான் மிக உயர்ந்தது, அதற்கு நிகர் ஒரு அமல் இல்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்களிலேயே மிக மிக உயர்ந்த ஒரு அமல் என்பதாக அல்லாஹுவின் தூதர் கூறுகிறார்கள். ஸஹீஹ் முஸ்லிம்ல அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு மரண படுக்கையில் இருப்பார்கள். பெரிய நபித்தோழர், தேம்பி தேம்பி அழுகிறார். மகன் கேட்பார், அவரினுடைய மகனினுடைய பெயரும் அப்துல்லா. மகன் கேட்பார், என்னுடைய தந்தையே, நீங்கள் அல்லாஹுவின் தூதரோடு நேசம் பாராட்டியவர்கள், அல்லாஹுவின் தூதரை பார்த்து வளர்ந்தவர்கள் நீங்கள் எல்லாம், அல்லாஹுவின் தூதருக்கு தோள் கொடுத்தவர்கள் நீங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் அழலாமா? மரணத்தை நினைத்தோ அல்லது உலகத்தை பிரிவதை நினைத்து நீங்கள் எல்லாம் அழலாமா என்று கேட்டபொழுது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் 3 காலகட்டத்தை ஏற்படுத்தி இருந்தான். அதில் முதல் காலகட்டம் அல்லாஹுவின் தூதரை எதிரியாகவே நான் பார்த்த ஒரு காலகட்டம். ஒரு நாள் அல்லாஹ் அன்றைய காலத்தில் எனக்கு மரணத்தை தந்திருந்தால் நான் நிரந்தர நரகவாதியாக மாறியிருப்பேன். அல்லாஹுவின் தூதரை எதிரியாக பார்த்து, அல்லாஹுவின் தூதரினுடைய சித்தாந்தத்தை எதிரியாக பார்த்து, நீண்ட காலம் அல்லாஹுவின் தூதருக்கு எதிரியாக சிம்ம சொப்பனமாக நின்ற ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் நான் மரணித்திருந்தால் நான் நிரந்தர நரகவாதி. அல்லாஹ் அந்த காலத்திலிருந்து அல்லாஹ் என்னை மீட்டெடுத்தான். இரண்டாவது ஒரு காலகட்டம், என் அன்பு மகனே, அல்லாஹுவின் தூதரினுடைய கரத்தை பிடித்து ஈமானை ஏற்றுக்கொள்வதற்காக நானும் ஹாலித் இப்னு வலீதும் அல்லாஹுவின் தூதரினுடைய சபைக்கு சென்ற அந்த நாள், அல்லாஹுவின் தூதர் எங்களுக்கு இஸ்லாத்தை கற்றுத்தந்தார்கள். மனப்பூர்வமாக நானும் இஸ்லாத்திற்குள்ளாக நுழைய வேண்டும் என்று நினைத்தேன். அல்லாஹுவின் தூதர் கரம் நீட்டினார்கள். நான் கரம் நீட்டினேன். அல்லாஹுவின் தூதரும் கரம் நீட்டினார்கள். ரசூல் கரம் நீட்டியவுடன் நான் என்னுடைய கரத்தை மடித்து கொண்டேன், மடக்கி கொண்டேன். அல்லாஹுவின் தூதர் கேட்டார்கள், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்களே, விரும்பிதானே இந்த கொள்கைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், ஏன் கரத்தை நீங்கள் நீட்ட மறுக்கிறீர்கள்? அப்பொழுது நான் அல்லாஹுவின் தூதரிடத்தில் சொன்னேன், அல்லாஹுவின் தூதரே, நீண்ட காலம் உங்களை எதிரியினுடைய பட்டியலிலேயே நான் வைத்திருந்தேன். மிக நீண்ட காலம் உங்களுக்கு எதிரியாகவும் சிம்ம சொப்பனமாகவும் பல்வேறு இடைஞ்சல்களை, துன்பத்தை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறேன். அல்லாஹ் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் அல்லவா? அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹுவின் தூதரே, இந்த பாவியையும் அல்லாஹ் மன்னிப்பானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
3 காரியங்களை அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸுக்கு நினைவூட்டினார்கள். ஓ அப்துல்லாஹுவே, உங்களுக்கு தெரியாதா, இஸ்லாத்திற்குள்ளாக ஒரு மனிதன் நுழையும் பொழுது யஹ்திமுமாக்கான கபல, அவரினுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்குகிறார். அம்ரே, உங்களுக்கு தெரியாதா, ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்காக தன்னுடைய சொந்த பூமியை துறக்கும் பொழுது அல்லாஹ் அவரினுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்குகிறான். அம்ரே, உங்களுக்கு தெரியாதா, ஒரு மனிதர் ஹஜ்ஜி செய்யும் பொழுது யஹ்திமுமாக்கான கபுலா, அவரினுடைய எல்லா பாவத்தையும், சிறிய பெரிய, நாம் ஜும்மா தொழுகிறோம், நம்முடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும். ரமதானிலே நாம் நோன்பு நோற்றோம், நம்முடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும். நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் நம்முடைய சிறிய பாவங்களுக்குத்தான் பரிகாரமே தவிர நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடிய எல்லா பாவங்கள், அது சிறிய பாவம், பெரிய பாவம், ரகசியமானது, வெளிப்படையானது, மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் ரஜஅ கயௌமி வலதத்து உம்முஹு, யார் ஹஜ்ஜி செய்வாரோ, கெட்ட வார்த்தை பேசாமல், கெட்ட செயல்களில் ஈடுபடாமல், நன்மையான முறையில் யார் ஹஜ்ஜி செய்வாரோ அன்று பிறந்த பாலகனாக, சஹீஹுல் புகாரில இந்த செய்தி வருகிறது. ஒரு குழந்தை இன்னைக்கு பிறக்குகிறது என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு கெட்டது தெரியாது, அந்த குழந்தை கெட்டதை யோசித்திருக்காது, அந்த குழந்தையினுடைய தலையில் எந்த ஒரு தீமையும் எழுதப்பட்டிருக்காது. அதைத்தான் ரசூல் சொன்னார்கள், ஹஜ்ஜி செய்யக்கூடியவரினுடைய எல்லா பாவமும் மன்னிக்கப்படும், அன்று பிறந்த பாலகனாக, ஒரு புது படைப்பாக அல்லாஹ் அவரை படைத்து வீட்டுக்கு மீட்டு கொண்டு வருகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்களே. ஆனால் இந்த ஹஜ்ஜி என்ற அமல் நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடியது, நம்முடைய தலையெழுத்தை புரட்டக்கூடியது, நம்முடைய பிறப்பினுடைய நாம் இத்தனை ஆண்டு காலம் செய்த அத்தனை பாவத்தையும் மன்னித்து ஒரு குழந்தையாக அல்லாஹ் நம்மை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அமல் இந்த ஹஜ்ஜி என்ற அமல். ஒரு கால் இந்த ஹஜ்ஜில் நாம் மரணித்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்தில் ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ் ஓடி ஹஜ்ஜி செய்வதற்காக அரஃபா மைதானத்தில் இஹ்ராமை அணிந்தவராக நிற்பார். ரசூலுல்லாஹ் ஓடி உரையாடுதலை எல்லாம் கேட்டுவிட்டு தன்னுடைய வாகனத்திற்கு மேலாக, குதிரைக்கு மேலாக ஏறுவதற்காக செல்லும் பொழுது அந்த குதிரை கொஞ்சம் விலகிவிடும். உடனே அவர் கீழே விழுந்து விடுவார். நபித்தோழர்கள் ஓடி போய் தூக்கும் பொழுது அவரினுடைய உயிர் பிரிந்து விட்டது. வாகனத்தில் ஏறும் பொழுது தவறுதலாக வாகனம் இடறி அவர் கீழே விழுகிறார். அவர் இஹ்ராமிலே அரஃபா மைதானத்தில் ஹஜ்ஜினுடைய கிரிகளை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் நிற்கிறார். அவர் இறந்து விடுகிறார். அல்லாஹுவின் தூதருக்கு முன்பாக அவர் ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. அல்லாஹுவின் தூதர் சிறிது நேர யோசனைக்கு பிறகு, பொதுவாக ஒரு ஜனாசாவை நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால், குளிப்பாட்டும் பொழுது நறுமணத்தை தடவி குளிப்பாட்டுவது சுண்ணாவாக இருக்கும். கற்பூரங்களை கொண்டு, நல்ல நறுமணமிக்க சோப்புகளை கொண்டு தடவி குளிப்பாட்டுவது சுண்ணாவாக இருக்கும். அல்லாஹுவின் தூதர் அப்பொழுதே அதைத்தான் செய்தார்கள். ஆனால் அல்லாஹுவின் தூதர் சொல்வார்கள், வேண்டாம், இவரை நீங்கள் குளிப்பாட்டுங்கள், ஆனால் எந்த ஒரு நறுமணத்தையும் என்ன செய்ய வேண்டாம், இவர் மீது தடவி விட வேண்டாம். பொதுவாக குளிப்பாட்டு முடித்ததற்கு பிறகு வெளியிலிருந்து புதிய ஆடைகளை கொண்டு கஃபன் செய்வது மிக ஏற்றமானது. வெள்ளை ஆடைகளை, வெளியிலிருந்து புதிய ஆடைகளை கொண்டு என்ன செய்வது, 3 துணிகளை கொண்டு ஆண் ஜனாசாவாக இருந்தால் கஃபன் செய்ய வேண்டும். அல்லாஹுவின் தூதர் சொல்வார்கள், இவருக்காக எந்த ஒரு பிரத்யோகமான ஆடையையும் காசு கொடுத்து வாங்காதீர்கள், வெளியிலிருந்து எந்த ஒரு கஃபனையும் நீங்கள் எடுக்காதீர்கள். இவர் ஏற்கனவே 2 ஆடை அணிஞ்சிருக்கிறார்ல, கீழே ஒரு இசார் வேஷ்டி அணிஞ்சிருக்கிறாரு, மேலே ஒரு துண்டு போத்திருந்தார்ல, இந்த 2ஐ கொண்டே அவரை கஃபன் செய்யுங்கள். கஃபனினுடைய ஏற்றமான சுன்னா என்னவென்று சொன்னால், கஃபன் செய்ததற்கு பிறகு தலையையும் முகத்தையும் மொத்தமாக மூடி கெட்டிவிட வேண்டும். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலமாக இந்த உம்மத்து செய்து வரக்கூடிய ஒரு அமல். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கஃபன் செய்யும் பொழுது சொல்வார்கள், அவரினுடைய தலையை திறந்தே வையுங்கள், அவரினுடைய முகம் திறந்தே இருக்கட்டும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக ஜனாசா தொழுகை நடத்தி அவரை அடக்கம் செய்ததற்கு பிறகு நபித்தோழர்கள் கேட்பார்கள், அல்லாஹுவின் தூதரை, ஒரு மனிதர் மரணித்தால் காலமாக நறுமணத்தை தடவி நாம் அவரை குளிப்பாட்டுகிறோம். குளிப்பாட்டியதற்கு பிறகு புத்தாடையை அணிந்து அந்த ஆடையிலும் நறுமணம் தடவுவதுதான் நம்முடைய மார்க்கத்தினுடைய வழிமுறை. இறுதியாக அவர் முகத்தோடு சேர்த்து தலையையும் மூடிதானே நாம் கெட்டுவோம். ஆனால் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. இவர் விஷயத்தில் மட்டும் அவர் அணிந்திருந்த ஆடையிலேயே நாம் குளிப்பாட்டினோம். எந்த ஒரு பிரத்யோகமான நறுமணத்தையும் நாம் அவருக்கு தடவவில்லை. அந்த ஈர ஆடையை கொண்டே நாம் அவரை கஃபன் செய்தோம். அந்த கஃபன் செய்ததற்கு பிறகும் எந்த ஒரு நறுமணத்தையும் நாம் அவருக்கு தடவவில்லை. அவர் முகமும் தலையும் திறந்தவாறாகவே நாம் அவரை தொழுகை நடத்தி அடக்கம் செய்கிறோமே. என்ன காரணம் அல்லாஹுவின் தூதரே?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இவர் இஹ்ராமினுடைய நிலைமையில அல்லாஹுவினுடைய ஆலயத்தை தரிசிக்க வேண்டும், அல்லாஹுவின் பொருத்தத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு தல்பியாவை முழங்கியவராக ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறார். இந்த நிலைமையில் அவர் மரணித்தார் அல்லவா, இவரை நாம் இப்படியே அடக்கம் செய்கிறோம். மறுமை வரக்கூடிய வரை இவர் இஹ்ராமிலேயே இருப்பார். மறுமை வந்ததற்கு பிறகு மஹ்ஷரில் எல்லோரும் எழுந்து நிற்பார்கள், இவரும் எழுந்து நிற்பார், இஹ்ராமிலேயே எழுந்து நிற்பார். எல்லோரும் நம்முடைய நிலைமை என்னவாகும் என்பதாக பதறிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் இவர் மட்டும் இந்த உலகத்தில் இறை இல்லத்தை சந்தோஷமாக வலம் வரும் பொழுது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்பதாக தல்பியாவை முழங்குவோமே, நாளைக்கு நேராகவே அல்லாஹுவை பார்த்து, அல்லாஹுவினுடைய அரிசை நேராக ரப்பை பார்த்து தல்பியாவை முழங்கியவராக எந்த கவலையும் இல்லாமல் இஹ்ராமிலேயே ரப்பை நாளைக்கு மறுமையில் நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறான். காரணம், அவர் இஹ்ராமில் மரணித்திருக்கிறார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களே. ஆனால் என்ன அர்த்தத்திற்காக கூறினார்கள்? நீங்கள் ஹஜ்ஜி செய்யுங்கள், ஒரு கால் அந்த ஹஜ்ஜிலே மரணித்தாலும் கூட அந்த மரணமும் நமக்கு மிகப்பெரிய பாக்கியமானதுதான், சோர்ந்து போகாதீர்கள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹுவின் தூதர் என்ன செய்கிறார்கள்? இது போன்ற செய்திகளை நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறார்கள். ஆதலால் என் அன்பான பெற்றோர்களே, என் அன்பான சகோதர சகோதரிகளே, எவ்வளவுதான் இந்த சமூகத்தில் விழிப்புணர்வுகள் வந்தாலும் கூட இந்த ஹஜ்ஜினுடைய அமல் விஷயத்தில் மட்டும் நாம் மிக பொடும்போக்காகவே இருக்கிறோம். ஒரு 4 லட்சம் நம்முடைய கையில் இருக்குமையானால் அவர் மீது ஹஜ்ஜி கடமை. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவாக இருந்தால் ஹஜ்ஜி கடமையாகி ஒருவர் ஹஜ்ஜி செய்யாவிட்டால் ஒமாகுமுல் முஸ்லிம், நீ என்ன முஸ்லிம் என்பதாக கேட்பார்கள். நீ என்ன முஸ்லிம்? அல்லாஹ் உனக்கு ஹஜ்ஜ கடமையாக்கி இருக்கிறான் அல்லவா. மற்ற அமல்களை போன்ற அல்ல இது. இது காதலனை சந்திக்கக்கூடிய ஒரு அமல், அல்லாஹுவினுடைய வீட்டை தரிசிக்கக்கூடிய அமல். குர்ஆன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, மனித சமூகமே அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்வதற்காக வாருங்கள். அடுத்த ஒரு இடத்துல அல்லாஹ் அதுக்கு அடுத்த வாக்கியமாக அல்லாஹ் சொல்வான், ஃபமன் கஃபர, ஹஜ் கடமையாகியும் யார் ஹஜ் செய்யவில்லையோ. எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை. வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத், அல்லாஹ்வினுடைய ஆலயத்தை ஹஜ் செய்வதற்காக வாய்ப்புள்ளவர்கள் வாருங்கள். ஃபமன் கஃபர, யார் புறக்கணிப்பார்களோ, ஹஜ் கடமையாகியும் அல்லாஹ் அவருக்கு செல்வத்தை கொடுத்தும் அல்லாஹ் அவருக்கு ஆரோக்கியத்தை நல்கியும் அல்லாஹ்வினுடைய வீட்டை தரிசிக்கக்கூடிய எல்லா சுதந்திரத்தை அவருக்கு கொடுத்தும் ஃபமன் கஃபர, ஒருவன் புறக்கணிப்பானையானால் ஃபஇன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் கனியுன், பணக்காரன், மறந்து விடாதே. எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை. ஃபஇன்னல்லாஹ கனியுன், அல்லாஹ் பணக்காரன், அல்லாஹ் தேவையற்றவன். அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நல்கி நீ புறக்கணித்தால் மறந்து விடாதே, அல்லாஹ் பணக்காரன், அல்லாஹ் தேவையற்றவன், உலகத்திலிருந்து அல்லாஹ் உயர்ந்தவன் என்பதை நீ மறந்து விடாதே என்று ஒரு நேசன் கோபப்படுவான் அல்லவா. ஒரு காதலன் தன்னை சந்திக்க வராத பொழுது எந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துவானோ அது போன்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் அஸ்ஸ வஜல், என் ஆலயத்தை தரிசிப்பதற்கு நீ வரவில்லை அல்லவா, நான் தேவையற்றவன், மறந்து விடாதே, உன்னுடைய தேவை எனக்கு தேவையில்லை, உனக்கு சந்தர்ப்பம் கொடுத்து நீ என்னை சந்திக்க வரவில்லை அல்லவா, நீ எனக்கு வேண்டாம் என்பதை போன்ற ஒரு தோரணையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறார். ஆதலால் அன்பான உறவுகளே, காசு பணம் எதுவும் நமக்கு தேவையில்லை. அல்லாஹ் நாடினார், நேசன் அவன் வீட்டுக்கு நம்மை அழைக்க வேண்டும் என்று நாடினால், அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத் வலா முஅத்திய லிமா மனஅத், கொடுத்தவன் அதாவது யார் கொடுத்தால் தடுக்க முடியாதோ, யார் தடுத்தால் கொடுக்க முடியாதோ அந்த அல்லாஹ் அல்லவா நம்முடைய இரட்சகன். மனப்பூர்வமாக அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை அழைத்து செல்வான். சிறு பிராயத்திலேயே நம்முடைய குழந்தைகளுக்கு ஹஜ்ஜினுடைய ஆசைகளை தூண்ட வேண்டும். சிறு சிறு சேமிப்புகளை, இஸ்லாமிய வரலாறுகளை நீங்கள் படித்து பார்த்தால் சின்ன சின்ன குருவியை போன்று சேமித்தவர்களாக அல்லாஹுவினுடைய ஆலயத்திற்கு ஹஜ்ஜி செய்வதற்காக பயணப்பட்ட எத்தனையோ இஸ்லாமிய நேசர்கள் இருக்கிறார்கள். அதனால் அன்பான உறவுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம், ஹஜ்ஜினுடைய ஒரு பாக்கியம். நாமும் ஆசைப்பட வேண்டும், ஹஜ்ஜிக்காக நாமும் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி நம்முடையதாக இருக்கும் பட்சத்தில் உண்மையான முறையில் நாம் நேசம் வைப்போமையானால், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோமையானால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை அந்த ஹஜ்ஜினுடைய அந்த பயணத்திற்கு அல்லாஹ் அழைத்து செல்வான்.
மீண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கெல்லாம் ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அவர்கள் மிக விரைவாக, இந்த வருடம் இல்லை என்று சொன்னாலும் கடந்து விட்டது, வரக்கூடிய வருடமேனும் ஒரு 4 லட்சம் நம்மிடத்தில் இருக்குமேயானால் அரசாங்கத்தை நாம் என்ன செய்ய முடியும்? அழகான முறையில் ஆரோக்கியம் இருக்கும் பொழுதே நம்மால் என்ன செய்துவிட முடியும்? ஹஜ்ஜி செய்ய முடியும். ஆதலால் வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள், ஆரோக்கியம் இருக்கக்கூடியவர்கள், பொருளாதாரம் இருக்கக்கூடியவர்கள் அதை தவிர்த்து கொள்ளாதீர்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஹஜ்ஜி செய்யுங்கள். குறிப்பாக ஒரு சிறிய அறிவிப்பு இந்த ஹஜ்ஜை பற்றி. ஒவ்வொரு வருடமும் இந்திய அரசாங்கமும் சவுதி அரசாங்கமும் இணைந்து ஹஜ்ஜிக்காக இந்திய அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய கோட்டா என்பது 1,75,000. இந்த வருடம் ஒதுக்கப்பட்டிருந்த கோட்டா என்பது 1,75,000 கோட்டாவை ஒதுக்கியிருந்தார்கள். ஒவ்வொரு வருடமும் எண்ணிக்கைகள் கூடும் குறையும். அதில் 1,25,000 கோட்டா என்பது இந்திய அரசாங்க ரீதியாக பயணப்படக்கூடிய அரசாங்க கோட்டா என்று சொல்வோம், ஹஜ்ஜி கமிட்டி என்று சொல்கிறோம் அல்லவா. பாக்கி இருக்கக்கூடிய 52,000 தொச்சம் கோட்டாக்கள் தனியார் மூலியமாக ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள். இந்த 1,25,000 அரசாங்கம் மூலியமாக, இந்திய அரசாங்கத்தின் மூலியமாக ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்களுக்கு எந்த சிரமமும் இல்லை. இந்த வருடம் அவர்களுக்கான விசா வந்துவிட்டது, அவர்களுக்கான விமான டிக்கெட் வந்துவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை எந்த சிரமமும் இல்லை, இனியும் எந்த சிரமமும் இல்லை. சிறந்த முறையில் அவர்கள் ஹஜ்ஜிக்கான எல்லா ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டது. இன்ஷா அல்லாஹ் நாடும் பட்சத்தில் அவர்கள் அனைவரும் 1,25,000 நபர்களும் ஹஜ்ஜி செய்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரோக்கியத்தோடு அவர்களை நம்முடைய ஊருக்கு, நம்முடைய நாடுகளுக்கு அல்லாஹ் அழைத்து வர வேண்டும். பாக்கி இருக்கக்கூடிய 52,000 கோட்டாக்கள் என்பது தனியார் மூலியமாக செய்யக்கூடிய ஹஜ். இந்த வருடம் 52,000 இந்த ஹாஜிகளினுடைய தனியார் மூலியமாக பயணம் செய்யக்கூடிய இந்த ஹாஜிகளினுடைய ஹஜ்ஜி என்ற அமல் என்பது கேள்விக்குறியாக ஆகியிருக்கிறது. இதுவரை எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. யாரை குற்றம் சொல்வது என்று தெரியவில்லை. நிறுவனங்களை கேட்டால் நாங்கள் அரசாங்கத்திற்கு காசு கெட்டிவிட்டோம் என்று சொல்கிறார்கள். அரசாங்கத்தை கேட்டோம் என்று சொன்னால் இல்லை, நிறுவனங்கள் சொன்ன தேதியில் காசுகளை கெட்டவில்லை என்பதாக சொல்கிறார்கள். சவுதி அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் சமீப காலமாக மிகப்பெரிய அளவில் இந்த ஹஜ்ஜி உம்ராவிற்கெல்லாம் நெருக்கடிகளை ஏற்படுத்தி இருக்கிறது. பாதுகாப்பு காரணங்களை காரணம் காட்டி, உலகத்தினுடைய சூழல்களை காரணம் காட்டி, காரணம் பல நாடுகளில் இருந்து பயணிகளாக வருகிறார்கள், அவர்களினுடைய பாதுகாப்பை காரணம் காட்டி பல்வேறு நெருக்கடிகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் இந்த வருடம் இந்த 52,000 ஹாஜிமார்கள் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று நியத்து வைத்தவர்கள் என்பவர்கள் இந்த வருடம் அவர்கள் ஹஜ்ஜி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இறுதியாக ஒரு 10,000 கோட்டாவை மட்டும் இந்திய அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது? சவுதி அரசாங்கத்தோடு பேசி 10,000 நபர்கள், 52,000 நபர்களில் 10,000 நபர்கள் மட்டும் இவ்வருடம் என்ன செய்யட்டும்? ஹஜ்ஜி செய்யட்டும். வரக்கூடிய வருடம், இந்த வருடம் முயற்சி செய்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்பதாக வாக்கு தந்திருக்கிறார்கள். பொதுவாக ஹஜ்ஜினுடைய அமல்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது மற்ற அமல்களுக்கெல்லாம் இந்த வார்த்தை அல்லாஹ் சொல்லலை. வா அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவை அல்லாஹ்காண்டி செய்யுங்க. ஃபமஸ்தைஸர, நீங்கள் தடுக்கப்பட்டால் என்ற வார்த்தை அல்லாஹ் சேர்த்து சொல்வான். காரணம், ஹஜ்ஜினுடைய கிரிகள்ல சில நேரங்களில் இயற்கை சீற்றங்களால் அல்லது சூழல்களால் ஏதோ ஒரு காரணத்தினால சில நேரங்களில் தடுக்கப்படுவோம். அல்லாஹுவின் தூதரும் பெரிய கனவோடி என்ன செய்தார்கள்? உம்ரா செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரும் கனவோடி வந்த பொழுது, ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு வந்த பொழுது உம்ரா செய்ய விடாமல் தடுக்கப்பட்டார்கள் அல்லாஹுவின் தூதர். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன வஹி அறிவித்தான்? நீங்க தடுக்கப்பட்டாலும் நீங்க முயற்சி செஞ்சீங்கல்ல, அதுக்கான கூலி உங்களுக்கு கிடைத்துவிடும். அதனால் யாரும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ நம்ம காசு கெட்டிட்டோமே, நம்ம அவங்கள்ட்ட சொல்லிட்டோமே, இவங்கள்ட்ட சொல்லிட்டோமே, ஊர்லாம் நம்ம சொன்னோமே, இப்படி எப்படி யார் முகத்தில் நம்ம முடிக்கிறது? இதுதான் மிகப்பெரிய பாவம். இப்படி சொல்லி நம்ம ஹஜ்ஜே செஞ்சாலும் அது நாசம் தான். நாம இஹ்லாஸோடி அல்லாஹ்வின் திருமுகத்திற்காக, ரப்பை மகாசித பைத்தில்லாஹில் ஹராம், அல்லாஹ்வினுடைய வீட்டை நாடி நாம் ஹஜ் செய்ய வேண்டுமே தவிர இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க. பல சகோதரர்கள் ஐயோ முதல்லயே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் விருந்து வச்சிருக்க மாட்டேனே, ஐயோ அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டேனே, இவங்கள்ட்ட போய் சொல்லிட்டேனே, நான் ஹஜ்ஜுக்கு போறேன்னு சொல்லிட்டேன், ஹஜ்ஜுக்கு போறேன்னா அவர் என்னை பார்த்து என்ன பார்ப்பாரு, எப்படி அவர் முகத்தை என்னால் முடிக்க முடியும்? அட, அல்லாஹ்வினுடைய முகத்தையே இந்த வருடம் நாம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் என்ன பாவம் செய்தோம் என்பதாக நம்மை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதனால அன்பான சகோதரர்களே,
நாம் முயற்சி செய்கிறோம், அல்லாஹ் கூலியை தரக்கூடியவன். அரபியில் சொல்வார்கள், நேசனை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் போதும், சந்திக்கக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டியது அவனினுடைய பொறுப்பு தானே தவிர ஆசைக்குத்தான் அல்லாஹ் கூலியை தருகிறான். நம்முடைய செயல்களுக்கு அல்லாஹ் கூலி அல்ல. நாம நினைக்கக்கூடிய உண்மையான ஆசை, உண்மையிலே இந்த வருஷம் நான் ஹஜ் செய்ய நினைச்சேன், அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் போய் நிற்கணும், அல்லாஹ்வினுடைய அன்பை பெறணும், மன்னிப்பை பெறணும், என்னுடைய பாவங்கள் கழுகப்பட்ட அன்று பிறந்த பாலகனாய் நான் ஊர் திரும்ப வேண்டும் என்று நான் நீயத்து வைத்திருப்பேனேயானால், அந்த நீயத்து இஹ்லாஸ் உண்மையாக இருக்குமேயானால் ₹1 செலவில்லாமல் அல்லாஹ் அந்த கூலியை இப்பொழுது நமக்கு தரப்போகிறார். அதனால் யாராவது ஒருவர் தனியாருக்கு அப்ளை செய்து இந்த வருடம் அவர்களால் ஹஜ் செய்ய முடியாவிட்டாலும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நாடியது நடக்கும். நமக்கு நன்மைகள் முழுமையாக கிடைத்து விட்டது. வரக்கூடிய வருடம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிலைமைகளை சீர்படுத்துவார். இதை ஒரு தகவலாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மனதிலே பதிய வைத்தவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அவனினுடைய ஆலயத்தை ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை, இவ்வருடம் யாரெல்லாம் ஹஜ் செய்கிறார்களோ அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை நிரப்பமாக்கி அவர்கள் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்து ஆரோக்கியத்தோடு அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்று பிறந்த பாலகனாய் அவர்களினுடைய வீட்டின் பால் திருப்ப வேண்டும் என்பதாக பிரார்த்தனை செய்தவனாக, யாரெல்லாம் இந்த வருடம் முயற்சி செய்து கிடைக்கவில்லையோ வரக்கூடிய வருடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதைவிட சிறந்த சூழலில் ஹஜ் செய்யக்கூடிய சுதந்திரத்தை, சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது முதல் உரையை நான் நிறைவு செய்கிறேன். அக்குல் கோலி ஹதா வஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின், அம்மா பாத். பாசமிகு சகோதர சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய நம்முடைய இந்திய திருநாடு என்பது சமீபமாக சில நாட்களாக போரினுடைய மேகங்கள் சூழ்ந்த ஒரு சூழலை நாம் எல்லாம் அவதானிக்கிறோம். உலகத்திலே நம்முடைய நாடுதான் வலிந்து எந்த ஒரு நாட்டின் மீதும் இதுவரை போர் தொடுத்ததே கிடையாது. இதுவரை இந்த நாடு, நம்முடைய நாடு மட்டும்தான் எந்த ஒரு நாட்டின் மீதும் வலிந்து என்ன செய்ததில்லை என்று சொன்னால் போர் தொடுத்ததில்லை. மாறாக போர் செய்ய வேண்டிய நிர்பந்தங்களை நம்முடைய நாட்டுக்கு பல முறைகள், பல அண்டை நாடுகள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதில் சமீப காலமாக நடைபெற்ற, பகல்காமில் நடைபெற்ற அந்த தீவிரவாத தாக்குதல் என்பது எந்த ஒரு மனித சமூகத்தாலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு தாக்குதல். பொதுவாக எந்த ஒரு தீவிரவாத குழுவும் கூட என்ன செய்ய மாட்டார்கள், சுற்றுலா பயணிகளின் மீது அவ்வளவு இலகுவாக தாக்குதல் நடத்த மாட்டார்கள். காரணம், அவர்கள் எல்லாம் நெருக்கடியாக நிற்பவர்கள், கையில் எதுவுமே இல்லாமல் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காக வந்தவர்கள். திருமணம் முடித்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காக, குழந்தை பிறந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காக, தங்களினுடைய வேலையில் கிடைத்த அந்த உயர்வை பகிர்ந்து கொள்வதற்காக, சுற்றுலாவுக்கு பின்னால் ஒரு சின்ன மகிழ்ச்சி இருக்கும் அல்லவா, மகிழ்ச்சியை அடைவதற்காக வந்தவர்களை எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் நெருக்கடியாக நின்றவர்களின் மீது குறிப்பார்த்து மிக கொடூரமான ஒரு தாக்குதல் நடைபெற்றது. நாம் எல்லோரும் கண்டித்தோம். யோசிக்கவே முடியாத அளவிற்கு மிகப்பெரிய கொடுமைகள் அந்த கொடுமைகள். அதில் ஒரு சகோதரி மார்ச் 16 அவங்களுக்கு திருமணம் நடைபெறுகிறது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருமணம் நடக்குது. மன அறையில் மணமகனாய் பார்த்தவனை ஒரு வாரத்திற்கு பிறகு பிண அறைக்கு அந்த பெண்மணி என்ன செய்தால் அனுப்பி வைத்த கொடுமைகளை எல்லாம் நாம் பார்த்தோம். இது நடந்ததற்கு பிறகு அன்றைய தினத்திலிருந்து தீவிரவாதம் வெளியிலிருந்து என்ன செய்கிறது என்று சொன்னால், எல்லை தாண்டிய பயங்கரவாதம் நம்முடைய நாட்டை அச்சுறுத்திய பொழுது அன்றைய தினத்திலிருந்தே நம்முடைய அரசாங்கம் எல்லை தாண்டி அந்த பயங்கரவாதத்தை முறிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. கட்சி ரீதியாக, கொள்கை ரீதியாக கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட பொதுவாக நாம் இந்த நாட்டை சார்ந்திருக்கிறோமோ நம்முடைய மார்க்கமும் அதைத்தான் சொல்கிறது. உண்ட வீட்டுக்கு நாங்கள் ரெண்டகம் செய்துவிடவே கூடாது. நம்முடைய எல்லையை பாதுகாப்பது இது மதத்திற்காக நடைபெறக்கூடிய ஒரு யுத்தமும் அல்ல. நேற்றைய தினம் நம்முடைய எதிரி நாடு நம்முடைய நாட்டின் மீது தாக்குதல் நடத்திய பொழுது 16 நபர்கள் மரணித்தார்கள். அதில் 9 நபர்கள் முஸ்லீம்கள் தான், இந்தியாவை சார்ந்த முஸ்லீம்கள் மரணித்திருக்கிறார்கள். அவனும் முஸ்லீம் என்ற அடிப்படையில் அவன் முஸ்லீம்னு பார்த்துலாம் சுடவும் இல்லை. நேற்று நடந்த அந்த தாக்குதலை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அவன் மதத்தின் அடிப்படையில் எல்லாம், அவனும் ஒரு அரசியலுக்காக, ஒரு நிலத்திற்காக, அவனினுடைய இருப்புக்காக, இப்படி யுத்தங்கள் என்பது மதத்திற்காக தற்பொழுது நடைபெறவில்லை. நாம் முதலில் ஆழமாக புரிய வேண்டும். இந்த நேரத்தில் இந்திய முஸ்லீம்களாகிய நாம் மிக நிதானமாக நாம் சார்ந்திருக்கக்கூடிய நாட்டை
நேசித்தவர்களாக அந்த நாட்டினுடைய இராணுவத்திற்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். நம்முடைய எழுத்துகளோ நம்முடைய பேச்சுகளோ பார்ப்பவர்கள் எல்லாம் நம்மை ரெண்டகம் செய்பவர்களாக பார்க்கக்கூடிய அடிப்படையில் உணர்வு உணர்ச்சி தெரியாத பல சகோதரர்கள் இது ஏதோ முஸ்லீம்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு யுத்தத்தை போன்று, மத யுத்தத்தை போன்று அறியாத பல சங்கிகளும் இதைத்தான் செய்கிறார்கள், முஸ்லீம்களில் பலரும் இதைத்தான் என்ன செய்கிறார்கள். அதனால் இது போன்ற வாதங்களுக்குள்ளாக நாம் செல்லாமல் பொதுவாக போர் என்பது நாம் எல்லாம் வளர்ந்து வரக்கூடிய நாடுகள், போர் என்பது ஒன்றுமில்லாத பிச்சைக்கார நாடுகளுக்கு வேண்டுமேயானால் போர் என்பது ஒரு தகுமான காரணமாக இருக்கலாம். ஆனால் வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுக்கு போர் என்பதெல்லாம் நம்ம எல்லாம் பிச்சைக்கார நாடுகளாக மாற்றிவிடும். உலகத்தில் போர் செய்த எல்லா நாடுகளினுடைய நிலைமையையும் போய் ஆய்வு செய்யுங்கள். போருக்கு முன்பாக எப்படி இருந்தார்கள், போருக்கு பின்பாக எப்படி இருக்கிறார்கள். அதனால் போர் என்பது வளர்ந்து வரக்கூடிய நம்மை போன்ற இந்திய நாட்டுக்கெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தும். முடிந்த அளவிற்கு போரை தவிர்க்க வேண்டும். ஆனால் எதிரிகள் போரை திணிக்கும் பொழுது நாம் சார்ந்திருக்கக்கூடிய நாட்டின் ஆய்வாளர்களாக, ஆதரவாளர்களாக நம்முடைய குரலும் நம்முடைய முழக்கமும் நம்முடைய ஆற்றலும் நம்முடைய இராணுவத்திற்கு துணையாக இருக்க வேண்டுமே தவிர ஏதோ மத துவேஷமாக நாம் மாறும் பட்சத்தில் அது மிகப்பெரிய ஒரு தவறாக, மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு செயலாக பார்க்கப்பட்டுவிடும். இரண்டாவதாக, அமைதிக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய நாடு நான் ஆரம்பத்தில் சொன்ன அடிப்படையில் வளரக்கூடிய நாடுகள், போரெல்லாம் இல்லாமல் யார் இந்த பகல்காமிலே ஈடுபட்டார்களோ மிக கடுமையாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே நேரம் நாம் இங்கே உட்கார்ந்து கொண்டு நாம் ஈஸியாக எழுதி கொள்ள முடியும். ஆனால் அந்த எல்லைகளில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய மக்களினுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். குண்டடி சப்தத்தோடு, ஏவுகணையினுடைய சப்தத்தோடி, அவர்களினுடைய ஒவ்வொரு நாளும் அந்த துப்பாக்கி சத்தத்தோடி அவர்கள் குழந்தைகளினுடைய மனநிலையை யோசித்து பாருங்கள். மிகப்பெரிய பாதிப்பை உளவியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக மாற்றிவிடும். அதனால் இறைவனிடத்தில் மனமுருகி, அல்லாஹுவே நம்முடைய தேசத்திற்கு ஒரு அமைதி தேவை என்பதாக, யார் இந்த தேசத்தினுடைய அமைதியை யார் கெடுத்தாலும் அவர்களினுடைய தலையில் நீ நாசத்தை இறக்குவாயாக. மதங்களை கடந்து அமைதியாக ஒற்றுமையாக வளரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு நீ நல்குவாயாக. எங்களினுடைய தேசத்தை காக்கக்கூடிய அனைவரையும் நீ காத்து பாதுகாப்பாயாக என்று பிரார்த்திக்க வேண்டிய கடமையிலும் நாம் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். காரணம், போர் என்பது இப்ப அப்படிதான் இருக்கும். இது பெரிய போராக வெடிக்குமையானால் இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவரையும் இந்த போர் என்ன செய்யும், பாதித்து விடும். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தேசத்திற்கும் உலகெங்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைதியை நல்க வேண்டும். தீவிரவாதம், பயங்கரவாதத்தின் பெயரால் யாரெல்லாம் இது போன்ற காரியங்களில் ஈடுபடுவார்களோ, யார் இதை வைத்து அரசியல் செய்வார்களோ, இவர்கள் அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனினுடைய தண்டனையின் பார்வையை கொண்டு தண்டிக்க வேண்டும் என்பதாகவும், அமைதியாக மகிழ்ச்சியாக நாமும் நம்முடைய தலைமுறையும் வாழக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் நம்முடைய தேசத்திற்கு உருவாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக, நம்முடைய மஸ்ஜிது சார்பாக ஒரு சிறிய ஒரு அறிவிப்பு. கூட்டு குர்பானிக்காக நம்முடைய மஸ்ஜிது தக்வா ராமநாதபுரம் மஸ்ஜித் 2025க்கு கூட்டு குர்பானிக்காக தேர்வு செய்திருக்கக்கூடிய தொகை ஒரு மாட்டுக்கு 4500 ரூபாய் என்பதாக தேர்வு செய்திருக்கிறார். 7 நபர்களிடத்தில் வசூல் செய்யப்பட்டு தரமான மாடுகள் வாங்கப்பட்டு அந்த அடிப்படையில் என்ன செய்யப்படும், மார்க்கம் சொன்ன அடிப்படையில் குர்பானி கொடுக்கப்படும். ஒரு மாட்டினுடைய தொகை 4500 ரூபாய். பல நேரங்களில் வெளிநாடுகளில் இருப்போம், வெளி ஊர்களில் இருப்போம், ஆடு வாங்கி நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் நம்முடைய வீட்டு சூழல் ஆடுகளை வளர்த்து கொடுக்க முடியாத ஒரு நிர்பந்தம் சூழல் இருக்கும் என்று சொன்னால் ஒரு ஆட்டினுடைய தொகை 15000 என்பதாக தீர்மானித்திருக்கிறார்கள். உங்களால் ஆடு வாங்கி கொடுக்க முடியவில்லை, ஆனால் ஆடு கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் 15000 நம்முடைய மஸ்ஜிதுக்கு நீங்கள் கொடுத்தீர்களே, ஆனால் குர்பானிக்கு தரமான அந்த ஆடுகளை வாங்கி அவர்கள் என்ன செய்வார்கள், உங்கள் பெயரிலே ஆட்டுக்காக 15000 என்பதாகவும், மாட்டினுடைய கூட்டு குர்பானிக்காக, ஆடு என்பது ஒருத்தர் தான், கூட்டு கிடையாது, மாட்டிலே 7 நபர்கள் கூட்டு சேர்ந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் மாட்டு குர்பானிக்காக 4500 ரூபாய் என்பதாக ராமநாதபுரம் மஸ்ஜித் தக்வா ஜமாத் என்ன செய்திருக்கிறது, தேர்வு செய்திருக்கிறது. வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா அலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா அலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா அலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா அலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம ஆமின்னா ஃபி அவ்தானினா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஹஜ்ஜன் மப்ரூரா வ ஸஅய்யன் மஷ்கூரா وذنبا مغفورا ودعاء مستجابا لله يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.